கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். இந்த இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றிருந்தார். அப்பொழுது அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டது. அந்த ஊரிலே திராட்சை ரசம் மிகவும் விசேஷமான ஒன்று திருமண காரியங்களுக்கு. அப்படியாக குறைப்பட்ட பொழுது பந்தி விசாரிப்புக்காரர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து தங்களுடைய கஷ்டத்தை சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், அந்த ஜாடிகள் கற்சாடிகள் இருந்தது. ஒவ்வொரு கற்சாடியும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. அப்பொழுது இயேசு சொன்னார், ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அவர்கள் நிரப்பினார்கள். உடனே இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்கள், அவ்வளவுதான். இயேசு தொடவும் இல்லை, ஜபிக்கவும் இல்லை, ஒன்றுமே செய்யவில்லை. இயேசு சொன்னதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தங்களுடைய பிரச்சனையை இயேசுவினிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். அங்கே அற்புதம் நடந்தது. அந்த தண்ணீரே திராட்சரசமாக மாறிவிட்டது. அப்பொழுது அது முந்தின திராட்சை ரசத்தை பார்க்கலாம் மிகவும் ருசியுள்ளதாயும் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வெறுமையாக காணப்படலாம், ருசியற்ற தன்மையாக காணப்படலாம், வெறுப்பானதாக காணப்படலாம், ஏன் பிறந்தேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் அவரை தேடி வருவீர்கள் என்றால், அவரிடத்தில் உங்கள் கஷ்டங்களையும் உங்களுடைய தேவைகளையும் சொல்லுவீர்கள் என்றால், நிச்சயமாகவே உங்களுடைய நிலைமை தலை கீழாகவே மாறும். உங்கள் கஷ்டமான நிலைமைகள், உங்கள் பிரச்சனை நிறைந்த நிலைமைகள் எல்லாம் மாறி, உங்கள் கசப்பான நிலைமைகள் எல்லாம் மாறி மிகவும் மதுரமானதாக தேவன் மாற்றுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு இன்னமும் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னமும் நன்மைகள் இருக்கிறது. ஒருவரால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த தடைகள் வந்தாலும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராயும் போதுமானவராயும் விருப்பமுள்ளவராயும் இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்த நன்மைகளைப் போல ஒன்றுமில்லாதிருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே நீர் எல்லாவற்றையும் தந்து உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய விசுவாசத்தை, உம்முடைய பலனை தந்து அவர்களை தாங்கி வழிநடத்தி அவர்களை விடுவித்து வழிநடத்த வேணுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.